செந்தமிழ் உரைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மனோசேவியர் மணற்பாடு. இன்று வேண்டாத வார்த்தை எதற்காக என்பது குறித்து காண்போம். பிறமொழி சொற்கள் நம் மொழிக்குள் நுழைந்து நம் தமிழ் சொற்களை செல்லா காசுகள் ஆக்க நாமே துணை போகலாமா? சீரிழமை திறமிகுந்த செந்தமிழை சிதையாமல் காப்பது நம் கடன் அல்லவா? பின்வரும் தொடர்களை நோக்குங்கள். இது தமிழ் வார்த்தை, அது மங்கள வார்த்தை, நாளை பேச்சுவார்த்தை, இது தகாத வார்த்தை, தப்பான கெட்ட வார்த்தை. இப்படி கேட்டும் பேசியும் எழுதியும் இருக்கிறோம். இனி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வா என்று ஒரு வார்த்தை சொன்னானா? இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பனவும் நமக்கு பழக்கமான தொடர்கள்தாம். வார்த்தை வார்த்தை வார்த்தை, எங்கிருந்து வந்தது இந்த வார்த்தை? வார்த்தை உணர்த்தும் உண்மையான பொருள்தான் என்ன? விடை காண நாம் சில மொழிகளை துணைக்கு அழைப்போம். வார்த்தா என்பது ஒரு சம்ஸ்கிருத சொல். சம்ஸ்கிருதத்தில் வார்த்தா என்பது நியூஸ், ரிப்போர்ட், இன்ஃபர்மேஷன் என்னும் பொருள்படுவது ஆகும். வார்த்தா என்பது செய்தியையும் அறிக்கையையும் மட்டுமல்லாமல் பேச்சையும் குறிக்கின்றது. தமிழில் பேச்சுவார்த்தை என்பதையும் இதனோடு ஒப்பிடலாம். சம்ஸ்கிருதத்தில் வார்த்தா என்றால் செய்தி, பத்ரா என்றால் தாள், வார்த்தா பத்ரா என்றால் செய்தித்தாள். அந்த பத்ராவிலிருந்துதான் பத்திரிகை என்பது வந்தது. சந்திரா என்பதிலிருந்து சந்திரிகை வந்தது போன்று. இனி மலையாளத்திற்கு வருவோம். செய்தியை மலையாளத்தில் வார்த்தா என்றுதான் சொல்கிறார்கள். தமிழ் செய்தியாளர் தொலைக்காட்சியில் தலைப்புச் செய்திகள் என்னும்போது மலையாள செய்தியாளர் பிரதான வார்த்தைகள் என்றே சொல்கிறார். ஆகவே மலையாளத்திலும் வார்த்தா என்றால் செய்திதான். அடுத்து கன்னடத்தை காண்போம். கன்னடத்தில் செய்தியை சுத்தி என்கிறார்கள். நமக்கு செய்தி, அவர்களுக்கு சுத்தி. ஒற்றுமையை பாருங்கள். மேலும் அங்கு செய்தியை சமாச்சாரா, வார்த்தா என கூறும் வழக்கமும் உள்ளது. இதிலிருந்து கன்னடத்திலும் வார்த்தா என்பது செய்தியைத்தான் குறிக்கிறது என்பது உறுதியாகிறது. அடுத்து தெலுங்கின் உதவியை நாடுவோம். தெலுங்கரும் செய்தியை வார்த்தா என்றுதான் வழங்குகின்றார்கள். தெலுங்கில் செய்தி என்றால் வார்த்தா, செய்திகள் என்றால் வார்த்தலு. சுபவார்த்தா என்றால் நல்ல செய்தி, செட்டா வார்த்தா என்றால் கெட்ட செய்தி. எது எப்படியோ தெலுங்கிலும் வார்த்தா என்றால் செய்தியேதான். தமிழ் நெஞ்சங்களே, வடமொழி தென்மொழிகள் அனைத்தும் நியூஸ் என்னும் செய்தியைத்தான் வார்த்தா என வழங்குகின்றன. எந்த மொழியிலும் வார்த்தா என்பது வேர்ட் என்னும் சொல்லை குறிக்க பயன்படவே இல்லை. ஆனால் தமிழ் மொழியிலோ, வடநாட்டிலிருந்து சீதா தமிழ்நாட்டுக்குள் வந்தபோது சீதை ஆனார் போல வடமொழியாம் வார்த்தா தமிழ்நாட்டிற்குள் வந்த பிறகு வார்த்தை ஆயிற்று. வந்த வார்த்தை தமிழில் நியூஸ் என்னும் செய்தியை குறிக்க பயன்படாமல் வேர்ட் என்னும் சொல்லை மட்டுமே குறிக்க பயன்பட்டு வருகிறது. ஏன்? வேர்ட் என்பதை தெளிவாக உணர்த்த தமிழில் சொற்களே அப்போது இருந்திருக்கவில்லையா? எதற்காக வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டும்?
வேர்ட் என்னும் ஆங்கில சொல்லை தமிழில் மொழிபெயர்க்க ஒன்றல்ல, இரண்டல்ல, 4 சொற்கள் பழந்தமிழ் இலக்கண நூல்களில் உள்ளன. அவை சொல், மொழி, கிளவி, பதம் என்பன. சொல்லப்படுவதால் அது சொல், மொழியப்படுவதால் அது மொழி, கிளக்கப்படுவதால் அது கிளவி. பதம் என்ன சொல்? சொல்லப்படுவது, மொழியப்படுவது, கிளக்கப்படுவது போல் பதக்கப்படுவது என கூற முடியாது. சொன்னான், மொழிந்தான், கிளந்தான் என்பது போல் பதந்தான் எனவும் கூற முடியாது. சொல் என பொருள் தரும் பதம் என்பது சம்ஸ்கிருத சொல்லாகும். தமிழில் அன்றே புகுந்த ஒரு வட சொல். பதம் போலவே வார்த்தை என்னும் பெயரையும் வினையாக்க முடியாது. வார்த்தான், வார்த்தினான் என்பது பொருந்தாது. எனவே சொல் என்பதற்கு வார்த்தை ஏற்புடையது ஆகாது. வேற்றுமொழி சொல்லை நம் அறியாமையால் பொருத்தமில்லாத இடத்தில் தொடர்ந்து பயன்படுத்துவதனால் ஏற்படும் விளைவு என்ன தெரியுமா? கூகுளில் வேர்ட் என்பதன் தமிழாக்கம் தேடுங்கள், வார்த்தை என்றுதான் வரும். வேர்ட் என்பதை குறிக்க நம் அழகிய சொற்களான சொல் எங்கே, மொழி எங்கே, கிளவிதான் எங்கே? கூகுளில் ஏன் அவை இடம்பெறவில்லை? வார்த்தை மட்டும் எப்படி இடம்பெற்றது? தமிழ் நேயர்களே, வார்த்தை என்பது அயன்மொழி சொல். அது அடுத்தவர் வீட்டு குழந்தை. அது நம் வீட்டுக்குள் வந்தால் அதனை போற்றியும் ஊட்டியும் மகிழலாம், அவ்வளவுதான். ஆனால் சொல், மொழி, கிளவி ஆகியவை செந்தமிழ் சொற்கள். அவை நம் வீட்டு குழந்தைகள். அடுத்த வீட்டு குழந்தையான வார்த்தை நம் வீட்டு குழந்தைகளின் சிறப்பை குறைப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படியோ வார்த்தை தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே நுழைந்து விட்டது. அதன் பொருளும் தவறிவிட்டது. வேர்ட் என்பதை குறிக்க இனிமேலாவது 4 எழுத்து வார்த்தையை தவிர்ப்போம். 2 எழுத்து சொல்லையே பயன்படுத்துவோம். சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்வோம். இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று கேட்பது எழுதுவதை விட இந்த சொல்லின் பொருள் என்ன என்று மறவாது அமைத்து வழங்குவோம். நம் செந்தமிழை சிதையாமற் காப்போம். நன்றி, வணக்கம்.